ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒன்று நிச்சயமாக உன் வீடு தேடி வரதான் போகுது. எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை உன் அருமை பெருமையை தெரிஞ்சவங்களுக்காக பயன்படுத்து. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நல்லது செய்கிறேன்னு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நேரத்தோடு சேர்ந்து உன் வாழ்க்கையும் வீணா போயிடும். எதுக்காக இப்போ இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறியா? எல்லாருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா ஆளாக உன்னை கூப்பிடுறாங்க. ஆனால் உனக்கு ஒரு தேவை, ஒரு அவசரம்னா யாராவது வந்து நிற்பாங்களான்றதை மட்டும் நீ யோசிச்சு பாரு. மிதமிஞ்சிய நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு அதுவே ஆபத்தாகவும் மாறிவிடுமேன்னு செல்லமே. ஏன்னா வளைஞ்சிருக்கிற மரத்தை விட நேரான மரத்தை தான் முதல்ல சுலபமாக வெட்டி தள்ளுவாங்க. அப்படி நேர்மையாக வாழக்கூடிய மனிதனை தான் ஏமாற்றுக்காரங்களும் பொய்யானவர்களும் சுலபமாக குறி வச்சு காப்பாற்ற நினைப்பாங்க. அப்படிதான் உனக்கும் ஆபத்தை வரவழைக்க நினைச்ச மனிதர்களையும் உன்னையும் ஏமாற்ற நினைச்ச மனிதர்களையும் இப்போது நான் ஒரு வழி பண்றதுக்காக ஓடி வந்தேன். நல்லதுக்காக மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொல்வதற்கெல்லாமே தலையாட்டுபவன் திருடன் அல்லவா? யார் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு அவங்களுக்கு சாதகமாக பேசாம எது உண்மையோ, எது சரியோ, எது நியாயமோ அதன் பக்கமாக பேசு. நீ அழுகும் போதும் கீழே விழுகும் போதும் யாரையும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தேடினா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிரு. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்துல கிடைக்கலைனா அதற்காக வலியையும் வேதனையும் அடையாதே. அதை கூட நான் உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் செஞ்சேன்னு புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. ஒருத்தருக்கு நீ 1000 உதவிகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக உன் தடவை நீ ஒரு குறைய செஞ்சிட்டினா, ஒரு தப்பை செஞ்சிட்டினா அதை தான் அவங்க பெருசாக பேசி நீ செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான் எப்போதுமே மலிவாக யாரு கூப்பிட்டாலும் ஓடி போய் நிற்கக்கூடிய ஆளாக இருக்காத. கொஞ்சம் அரிதாக எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் நீ நடந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் கதிரேகை வச்சுதான் உன் வாழ்க்கையை நான் எழுதலை. நீ கையால் செய்யக்கூடிய உழைப்புகளையும் உன் புத்தியால் செய்யக்கூடிய சிந்தனைகளையும் பொறுத்து தான் உனக்கான எதிர்காலத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். எப்போவுமே நீ நீயாகவே இருந்து விடுயேன்னு செல்லமே. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும், உன்னை பிடிக்காதவங்க தானாகவே விலகி போகட்டும். அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு உன் அருமை பெருமை மதிப்பெல்லாம் தெரிஞ்சு நிச்சயமாக அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீ யாரையும் எதுக்காகவும் தேடி போக வேணாம் செல்லமே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே உன்னை அழிப்பதற்காக நான் கொடுக்கல. உனக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் நான் கஷ்டங்களையே உருவாக்குறேன். நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கும் போதே நான் என்னென்ன செஞ்சோன்றதையும் யோசிச்சினா அதற்கான தீர்வு சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும். எப்பவுமே உன்னை பத்தி குறை சொல்றவங்க ஒருபோதும் நிறைகளை சொல்ல போவதில்லை. நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆசைகள் எல்லாமே புல்லாகவே இருக்கும்போதே கிள்ளி எரிஞ்சிட்டினா அப்புறம் அது பெரிய மரமாகி உனக்கு சிரமம் தராது. எது சரியோ அதுக்கு மட்டும் ஆசைப்படு. தவறான விஷயங்களையும் பார்க்கும் எல்லா விஷயங்களையும் தேவைப்படுறதுக்கு அதிகமாகவே எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படாத. அதே போல உன்கிட்ட பேசுறவங்களை பத்தி மட்டும் நீ யோசிச்சு சந்தோஷமாக அவங்க கிட்ட பேசி பழகு. உன்னை பற்றி பேசாதவர்களை விட்டுவிடு என் செல்லமே. அதுவே உன் வாழ்க்கையில மன அழுத்தம் இல்லாம உன்னை வாழ வைக்கும். காட்டுக்கு சிங்கமாகவே இருந்தாலும் அது சும்மா படுத்து கிடந்தா அதுக்கு சாப்பாடு கிடைச்சிடாது. அது ஓடி ஓடி போய் இறையை தேடித்தான் ஆகணும். அப்படிதான் நீ என்னதான் என் மேல பக்தி வச்சிருந்தாலும் இறை நம்பிக்கையோடு நல்ல செயல்களையே செஞ்சாலும் கூட உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ முயற்சி செஞ்சுதான் ஆகணும். கட்டி தங்கமாகவே இருந்தாலும் அதை வெப்பத்துல போட்டு உருக்குனா மட்டும்தானே அதை நகையாக மாற்ற முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லா கஷ்ட நஷ்ட சோதனைகளையும் அனுபவிச்சு தாண்டி வந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கைய எப்படி வேணும்னாலும் வாழலாம் நினைக்காத. உன்னால யார் ஒருத்தரும் அழுகவோ அழியவோ கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. உன்னை மதிக்கிறவங்கள நீ தேடி போறதுல தப்பே இல்லை. ஆனா உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ திரும்பி கூட பார்க்காதே என் செல்லமே. அடுத்தவங்களை குறைச்சி பேசி நீ உன்னை பெருமையா பேச நினைக்காதே. அப்படி செஞ்சினா உன்னை தலக்கணமுள்ள ஆளாகத்தான் எல்லாரும் நினைப்பாங்க. அடுத்தவங்களுக்கும் மதிப்பு கொடு.
உன்னையும் நீ பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டீனா அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் சிறப்பான சிந்தனையும் உன் வாழ்க்கையில நீ உயர்றதுக்கு நிச்சயமாக உனக்கு வழிகாட்டும்.